We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. இதில் இந்த டேங்க்ல தான் வந்து ஏன்னா இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்றதுனால எனக்கு இதில் வந்து அடியில் ஒரு மாதிரி மண்ணாக நிற்க ஆரம்பிச்சுது. இங்கே வந்து எங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒரு ஸ்மெல் அதிகமாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நாங்கள் கவுன்சிலர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது நல்லா நார்மலாக தண்ணி வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சுது. இப்போ திருப்பி வந்து ஒரு 3 மந்த்ஸாகவே இது தண்ணியில் புழு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எனக்கு நான் காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவேன். வீட்டில் வந்து தாத்தாவும் பாட்டியும் தான் இருக்காங்க வயசானவங்க. ஸோ அவங்களே தண்ணி எங்களுக்கு வீட்டில் வந்து மோட்டர்லாம் கிடையாது. அன்னன்னைக்கு வர தண்ணியை தான் பிடிக்கிறது தான். இது எங்கள் வீட்டில் வந்து என்ன ஆச்சுன்னா நான் வந்து தண்ணி புடிச்சு வச்சு ஸ்டோர் பண்ண அதாவது நேற்று ஈவினிங் தண்ணி புடிச்சேன் நான். அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா அடியில அப்படியே ஒரு மாதிரி லேயரா மண்ணு வந்து படிஞ்சு அப்படியே புழுவா இருந்தது. நான் அதை நோட்டீஸ் பண்ண உடனேயுமே எனக்கு ஒரு டவுட். சரி ஏன் இப்படி இப்ப புடிச்ச தண்ணியில இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சாக்ஸ் வச்சு என் பையனோட ஸ்கூல் சாக்ஸ் வச்சுதான் நான் புடிச்சேன் நானு. புடிச்சது பார்த்ததுக்கு ஒரு 2 குடம் புடிச்சிருப்பேன். அந்த சாக்ஸ திருப்பி பார்த்தா அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 புழுவுக்கு மேல இருந்தது அதுல. இது இன்னைக்கு மார்னிங் புடிச்ச தண்ணி தான் இது. அது ரொம்ப கலங்கலாவும் புழுவாவும் இருக்கு. இது கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யார் மூலமா நீங்க நடவடிக்கை எடுக்க முடியுமோ கொஞ்சம் எடுத்து குடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க இந்த தண்ணி தான் குடிக்கிறோம். இதுல தான் நாங்க சமையலும் பண்றோம். இல்ல என்னன்னே தெரியல, பாப்பாக்கு ஒரே ஃபுட் பாய்சன். நான் இதோட 3, 4 வாட்டி நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு இதான் ரீசன்றது தெரியாம நான் வந்து சரி குழந்தைக்கு எதனால வயித்துப்போக்கு வருது நாங்களும் இப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ரீசன் தெரியாம இருந்தது. எனக்கு என்னமோ 2 நாள்ல தான் ஓகே இதாலதான் இப்ப இதுவா இருக்குமோ. நேத்து நைட்டு கூட நான் பேசும்போது அப்புறம் எங்க ஃபேமிலி டாக்டர் சுரேஷ் டாக்டர் இருக்கிறாரு கிண்டியில. அவருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவரும் சொன்னார் மேபி இதனால கூட இருக்கும். நீங்க வாங்க நான் திருப்பி உங்களுக்கு நான் மாத்திரை மாத்தி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நிறைய பேர் இங்க இருக்க முக்காவாசி குடும்பம் வந்து இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணல. அதனால எனக்கு தெரிஞ்சிருச்சு இது உடனே. ஸ்டோர் பண்ணி டேங்க்ல யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் மேபி இது தெரியாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒண்ணு அங்க ஃபில்டர் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கீழே ஃபில்டர் போட்டு பிடிக்கிறதுனால இது தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஓலை வீடு, இந்த மாதிரி டேங்க் இல்லாத வீடு நிறைய வீடு இருக்கு. அவங்க எல்லாருமே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்லியும் இருக்காங்க என்கிட்ட. சமீப காலமா குடிநீர் வருது, பயங்கரமா ஒரு காவா நாத்தம், குடிக்க முடியாத ஒரு சூழல்ல வருது. இது பார்த்தா நாங்க கண்டிப்பா ரொம்ப வருஷமா மினரல் வாட்டர் குடிக்கிறது இந்த வாட்டர் தான் சூடு பண்ணி குடிக்கிறோம். ஆனா இப்ப சமீப காலமா இதை குடிக்கும் போது நிறைய நோய்வாய்ப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. நிறைய பொதுமக்கள் பாதிப்பாகுது. எங்க ஏரியாலே இப்ப பாத்தீங்கன்னா சமீப அடிக்கடி இந்த குடிநீர் நீர்ல வந்து கழிவு கலந்து வந்தது, கழிவு நீர். இது எதனாலும் தெரியல, இல்ல ரோடெல்லாம் இங்க நிறைய இடத்துல நோண்டுறதாலும் தெரியல. இதை வந்து கடந்த காலத்துல உடனே சரி பண்ணிட்டாங்க. இப்போ சமீப காலமா இந்த ஒரு இது நடக்கல. இது கொஞ்சம் தயவு செஞ்சு இதுக்கு உடனடியா குடிநீர் வாரிய சென்னை குடிநீர் வாரிய தலையிட்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காம பாதுகாத்து பொதுமக்கள் இந்த கொடுமையான அந்த வெயில் காலத்துல கூட நாங்க பாத்தீங்கன்னா வாமிட்டிங்கு, இந்த குளிர் ஜுரம், விதவிதமான விஷக்காய்ச்சல்லாம் பரவுது இந்த தண்ணினாலதான். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.